விருச்சிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் உங்கள் ராசியின் தன்மைகள் சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த குருப்பெயர்ச்சியும் ராகுகேது பயிற்சியும் உங்கள் வாழ்க்கைக்கு யோக காலமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14/5/2025 உங்கள் ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். 8ஆம் இடம் என்பது மிதுன ராசி. 8ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் பயணங்களை கொடுக்கக்கூடிய ராசியாகும். அந்த ராசி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்து குருவாகவும் செயல்படுகிறார். இவர் தூரதேச பயணங்களுக்கு செல்லக்கூடிய நிலையை உருவாக்குவார். தொழிலில் மாற்றங்கள், ஏற்றங்கள் காணக்கூடிய காலகட்டமாகும். 7ஆம் இடத்தில் இருந்து சில கஷ்டங்களையும் தடை தாமதங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செல்வதால் சிறப்பான பலன்கள் உண்டு. அவர் ராசியினுடைய அனுக்கிரகம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படக்கூடிய நிலையும் இடவிட்டு இடம் நகரக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது தூரதேச பயணமாகும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு தூரதேசத்தில் தொழில் அமைப்புகள் மாற்றங்கள் உருவாகி தொழில் செய்யும் மூலம் முன்னேற்றமான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக குரு பகவானால் ஏற்படும். குரு பகவான் நல்ல நிலையில் குடும்பத்தில் வளர்ச்சியையும் சந்தோஷமான நிலையும் அந்யோன்யமான நிலையும் கொடுப்பார். குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வாக்கு பொருளாதார மேன்மை ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் நல்ல நிலை ஏற்படும். எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் 1 வருட காலம் நன்றாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார மேன்மைகள் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் சிறிதளவு குறையக்கூடிய வாய்ப்புகளும் குரு பகவானால் ஏற்படும். மனம் உற்சாக நிலை பெறுவீர்கள். குடும்பத்தில் புது நபர் உருவாகலாம். குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு, வண்டி, வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். வண்டி வாகனங்கள் பழுது பார்க்கக்கூடிய நிலையும் புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும். அதன் மூலம் கடன்பட்டு கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலை காலகட்டம் உருவாகும். தாயாரின் உடல்நிலை சந்தோஷமான நிலையில் இருக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றிகரமான அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தன் சுகம் அப்படிங்கிற அமைப்பில் ஜாதகருடைய மனநிலை நன்றாக இருக்கும். உடல்நிலையும் நன்றாக இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை விட இப்போ கண்டிப்பாக நல்ல நிலை முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து ராகு கேது பயிற்சி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் தற்சமயம் 4ஆம் இடத்திற்கு கும்பமனைக்கு வருகின்றார். 4ஆம் இடம் என்பது சுகபோகம். 4ஆம் இடம் என்பது எல்லா அமைப்புகளும் நன்றாக இருக்கும். ராகு குரு பார்வை பெறுகின்றார். ராகு திசை நடப்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக ஜாதகத்தில் உண்டு. இவர்கள் கோடி, அதாவது குரு பார்க்கக்கூடிய அமைப்பு கோடி நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். லக்ஸரியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பும் சுகபோகத்தில் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பும் உண்டாகும். இறந்த ஆத்மாக்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ராகு திசை நடப்பவர்களுக்கு, குரு திசை நடப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். இறைவன் அனுக்கிரகம் உண்டாகி சுகபோகத்தை அணிவித்து சந்தோஷ நிலை அடைவீர்கள். கேது பகவான் உங்கள் ராசிக்கு இதுவரை 11ஆம் இடமான கன்னிமனையிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கின்றார். இவர் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கு செல்வதால் தொழிலில் சில சங்கடங்கள் இருந்தாலும் நல்ல முன்னேற்றமான நிலை உண்டாகும். அறிவை பெருக்கி சில விஷயங்களை தடுத்து குறைத்து கொடுக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு செதுக்கப்படுவார். செய்யப்படக்கூடிய நிலை எல்லா தொழில் அமைப்புகளும் முன்னேற்றமான நிலை உண்டாகும். புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய நிலையை உருவாக்குவார். அதிகார தோரணையின் மூலம் நல்ல காரியங்களை சாதித்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ஜாதகத்துடைய உழைப்பு உயர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையை கேது பகவான் கொடுப்பார். நிதானமாக செயல்பட்டு வந்தால் நல்ல பலன்களை நடக்கும். சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்து நல்ல அமைப்புகள் ஏற்பட்டால் இந்த கேது நன்றாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் தனுசு ராசியின் தன்மைகள் சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.